அன்பான தேவஜனங்களுக்கு மேய்ப்பெரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தின் நல்வாழ்த்துகள். இன்றைய செய்தியின் தலைப்பு ஒரு முக்கியமான ஒன்று. இயேசு கிறிஸ்து எல்லா விசுவாசிகளையும், குறிப்பாக கிறிஸ்தவர்களை எல்லாம் பார்த்து சொல்லுகிறார், நான் தான் போகிறேன், ஆனால் நீங்கள் எல்லோரும் எனக்கு சாட்சியாக இருங்கள். சாட்சியாக இருங்கள் என்றால், நான் செய்தவைகள், நீங்கள் கண்டவைகள், நீங்கள் கேட்டவைகள், இவைகளெல்லாம் நீங்கள் மற்றவர்களுக்கு சொல்லுங்கள். நான் தேவனுடைய குமாரன் என்பதை நீங்கள் விசுவாசியுங்கள் என்பதாக அவர் சொல்வதாக நாம் எடுத்துக்கொள்கிறோம். இன்றைய செய்தியின் தலைப்பு எனக்கு சாட்சியாக இருங்கள் என்று இயேசு கிறிஸ்து சொல்லியிருப்பது பற்றி. இங்கு ஒரு காரியம் நாம் மேற்கொண்டு ஒரு காரியம் பார்க்க வேண்டும். இயேசு கிறிஸ்து என்ன செய்தால் நமக்கு தெரியாது. 2000 வருஷங்களுக்கு முன்னால் நடந்த நம்ம பார்க்கவும் இல்லை, அப்படி பார்த்தவர்கள் யாரும் நம்மிடம் இல்லவும் இல்லை. ஆனால் ஒன்று இருக்கிறது, அங்கே என்ன நடந்தது, அவர் என்ன செய்தார் என்பதையெல்லாம் பரிசுத்த வேதாகமாக ஆவியானவர் தானே எழுதி வைத்திருக்கிறார். ஆகையால் அவருக்கு நாம் சாட்சி கொடுக்கிறோம் என்றால், இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வாக்கியங்களே நமக்கு அவரை சாட்சியாக கொடுக்கிறது. வேதத்தில் எழுதப்பட்டவைகள் ஆவியானவரால் அது கொடுக்கப்பட்டது. அவர் எப்படி எழுதப்பட்டிருப்பவைகள் அவர்களை பற்றி சொல்லுவதெல்லாம் அதே வேதத்தை நாம் ஏற்றுக்கொண்டு இருக்கும் பொழுது நாம் சொல்லும் சாட்சிகளாகவும் மாறிவிடுகிறது. வேதத்தின் சாட்சிகள் அதை அங்கீகரித்தவர்களுடைய சாட்சிகளாக மாறுகிறது. இனி இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் இன்றைய விசுவாசிகள் வாழ்ந்திருக்க சாத்தியமில்லை. ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நாம் பரிசுத்த வேதம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது என்பதை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுகிறோம். ஆகவே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற யாவும் சத்தியம் என்று நாம் சாட்சியிடுகிறோம். இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்த உடனே கேட்பாங்க, இல்லை நீ அவர் இயேசு கிறிஸ்து அங்கே குருடனை கண் திறக்க வைத்தார், நீ பார்த்தியான்னு கேட்பாங்க. தேவையில்லை. அவர் என்ன செய்தார் என்பதை ஆவியானவர் நமக்கு சொல்லுகிறார். நீங்கள் அதை விசுவாசிப்பவர்களாக இருந்தால் அது உங்களுக்கு ஏற்படும். இந்த வேதம் யார் எழுதுனா, எதற்காக எழுதப்பட்டிருக்கிறது என்பது 2 தீமோத்தேயு 3:16-17 வசனங்களை வாசிப்பீர்களேயானால், வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும், கடிந்து கொள்ளுதலுக்கும், சீர்திருத்தலுக்கும், நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனமுள்ளவைகளாயிருக்கிறது. ஆகையால் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறவைகள் நமக்கு சாட்சிகளாக இருக்கின்றன. நான் இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசுகிறேன் என்றால் அதற்கு வேதம்தான் ஆதாரம். வேதம் சாட்சி கொடுக்கிற அந்த சாட்சி நான் ஏற்றுக்கொண்டு நான் அதற்கு சாட்சி கொடுக்கிறேன். அப்போஸ்தலர்கள் இருந்த காலங்களில் அவர்கள் சாட்சி கொடுத்தார்கள். அந்த சாட்சியை அவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். அதை நான் நம்புகிறேன். அதனோட உண்மைத்தன்மையை நான் நம்புகிறேன். ஆகையால் அது எனக்கு சாட்சியாக வருகிறது. இனி நாம் விசுவாசிகளாகிய நாம் கைக்கொண்டு நடக்கும் வேத வாக்கியங்களே இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு சித்தமானவைகளையே செய்தார் என்று சாட்சி கொடுக்கிறது. வேத வாக்கியங்களே சாட்சி கொடுக்கிறது அப்படின்னா நான் சாட்சி கொடுக்கிறேன். ஏனென்றால் நான் வேத வாக்கியங்களை விசுவாசிக்கிறேன். வாசியுங்கள், யோவான் 5:30-39 வரை. நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை, நான் கேட்கிறபடியே நியாயம் தீர்க்கிறேன். எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதையே நான் தேடுகிறபடியால் என் தீர்ப்பு நீதியாயிருக்கிறது. என்னை குறித்து நானே சாட்சி கொடுத்தால் என் சாட்சி மெய்யாயிராது. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர் வேறொருவர் இருக்கிறார். அவர் என்னை குறித்து கொடுக்கிற சாட்சி மெய்யான சாட்சி என்று அறிந்திருக்கிறேன். நீங்கள் யோவானிடத்தில் ஆள் அனுப்பி விசாரித்தீர்கள், அவன் சத்தியத்திற்கு சாட்சி கொடுத்தான். நான் ஏற்றுக்கொள்ளுகிற சாட்சி மனுஷருடைய சாட்சி அல்ல. நீங்கள் ரட்சிக்கப்படுகிறதற்காகவே இவைகளை சொல்லுகிறேன்.
அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான். நீங்களும் சில காலம் அவன் வெளிச்சத்திலே களிகூர மனதாயிருந்தீர்கள். யோவானுடைய சாட்சியை பார்க்கிலும் மேன்மையான சாட்சி எனக்கு உண்டு. அது என்னவெனில், நான் நிறைவேற்றும்படிக்கு பிதாவானவர் எனக்கு கற்பித்ததும் நான் செய்து வருகிறதுமான கிரியைகளே பிதா என்னை அனுப்பினார் என்று என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது. என்னை அனுப்பின பிதா தாமே என்னை குறித்து சாட்சி கொடுத்திருக்கிறார். நீங்கள் ஒரு காலம் அவர் சத்தத்தை கேட்டதும் இல்லை, அவர் ரூபத்தை கண்டதும் இல்லை. அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசியாதபடியால் அவருடைய வசனம் உங்களில் தரித்திருக்கிறதும் இல்லை. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. இங்கு ஒரு வாக்கியம் சொல்லப்பட்டிருக்கும். நீங்கள் யோவானிடத்தில் ஆள் அனுப்பி விசாரித்தீர்கள், அவன் சத்தியத்திற்கு சாட்சி கொடுத்தான். யார் சத்தியம்? நானே ஜீவன், நானே சத்தியம், நானே என்ன சொல்லியிருக்கிறார்? இயேசுவே சத்தியம் என்று அங்கு சொல்லியிருக்கிறார். ஆகவே அவன் சத்தியத்திற்கு சாட்சி கொடுத்தான் என்றால் இயேசுவுக்கு தான் சாட்சி கொடுத்தான். அடுத்ததாக இன்னொன்று சொல்லப்பட்டிருக்கும். என்னை அனுப்பிய பிதா தாமே என்னை குறித்து சாட்சி கொடுத்திருக்கிறார். இவரே நேசகுமாரன், இவரை நீங்கள் விசுவாசியுங்கள் என்று எத்தனை 3 தடவைகள் வேதத்திலே தேவன் பேசியிருக்கிறார். அவர் ஞானஸ்நானம் எடுத்தபோது, மலையிலே அவருடைய தரிசனம் கிடைத்த பொழுது, இப்படியாக தேவனே அவருடைய குமாரன் ஓப்பனாக பேசியிருக்கிறார். அதை தான் இங்கு குறிப்பிடுகிறார். இனி இயேசு கிறிஸ்து நிறைவேற்றும்படி பிதாவானவர் அவருக்கு கொடுத்ததும் கற்பித்ததுமான கிரியைகள் என்ன? அதை அவர் செய்தாரா? பிதாவினால் கற்பித்த கிரியைகளை இயேசு செய்தாரா என்றால், பிதாவானால் கற்பித்ததும் கட்டளையிட்டதுமான கிரியைகள் என்ன என்பது நமக்கு தெரிய வேண்டும். அதைத்தான் யோவான் ஸ்நானன் தன் சீடர்களிடம் சொல்லி அவரிடம் கேட்க சொன்னான். நீ தானே ஐயாது தேவன் சொன்னதை, பிதா சொன்னதெல்லாம் நீ செய்கிறீரா? அப்படி செய்தீரானால் அப்படி செய்தீரானால் தான் நீர் மேசியா என்று சொல்ல சொன்னான். இது ஒரு முக்கியமான ஒரு காரியம். இயேசு கிறிஸ்து பூமியில் என்ன செய்ய வேண்டும் என்று பிதா சொல்லி அனுப்பினார். அதை இயேசு கிறிஸ்து செய்தார். வாசியுங்கள், மத்தேயு 11:1-6 வரை. இயேசு தம்முடைய 12 சீஷர்களுக்கும் கட்டளை கொடுத்து முடித்த பின்பு அவர்களுடைய பட்டணங்களில் உபதேசிக்கவும் பிரசங்கிக்கவும் அவ்விடம் விட்டு போனார். அத்தருணத்தில் காவலில் இருந்த யோவான் கிறிஸ்துவின் கிரியைகளை குறித்து கேள்விப்பட்டு தன் சீஷரில் 2 பேரை அழைத்து, வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று அவரிடத்தில் கேட்கும்படி அனுப்பினான். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் கேட்கிறதையும் காண்கிறதையும் யோவானிடத்தில் போய் அறிவியுங்கள். குருடர் பார்வை அடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள், செவிடர் கேட்கிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. என்னிடத்தில் இடரல் அடையாதிருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்றார். என்ன சொல்லி இருக்கிறது? நீங்கள் போய் அந்த உங்கள்கிட்ட என்று சொல்லி அனுப்பின யோவான் இதுவரைக்கும் என்னை நம்பலை, ஆனால் அவன்கிட்ட போய் சொல்லுங்கள், நான் தான் அவன் ஓப்பனாக சொல்லாமல் அவர் சொல்கிறார். குருடர்கள் பார்வையடைகிறார்கள், செப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள், செவிடர் கேட்கிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. இதெல்லாம் நான் செய்கிறேன். இப்போ நான் யாருன்னு அவனை யோசிக்க சொல்லுங்கள், போய் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுகிறார். இந்த காரியங்களை தான் அவர் செய்தார். அப்போ நம்ம சாட்சியாக அவருக்கு இருக்க வேண்டுமானால் இவ்வளவு காரியங்களையும் அவர் செய்தார் என்பதற்கு வேதம் சாட்சி சொல்ல வேண்டும். அப்படியானால் தான் அந்த சாட்சி சரியான சாட்சியாக இருக்கும். அப்படி இருக்கிறதா என்று பார்த்து விடலாம். இதில் இன்னொரு காரியம் நீங்கள் பார்க்க வேண்டும். இயேசு அவர்கள் பிரதி உத்தரமாக, நீங்கள் கேட்கிறதையும் காண்கிறதையும் யோவானிடத்தில் போய் அறிவியுங்கள், கூட பார்க்கிறார் என்றெல்லாம் சொன்னார் இல்லையா?
இதையே தான் நீங்கள் எப்படி அவர் யோவானை விசுவாசிக்க சொன்னாரோ அதே மாதிரி நமக்கும் சொல்லுகிறார். இந்த காரியங்களையெல்லாம் நீங்கள் விசுவாசியுங்கள், அப்பொழுது நான் யார் என்று உங்களுக்கு தென்படுவேன், நான் யார் என்று உங்களுக்கு தெரியும். அடுத்ததாக, இயேசு கிறிஸ்து மக்களுக்காகவே அநேக காரியங்களை தமது மரணத்தின் மூலமாக, சிலுவை மரணத்தின் மூலமாக செய்தார். ஒன்று, பிதாவானவர் அவருக்கு இட்ட காரியங்களை செய்தார். அவர் உயிரோடு இருக்கும்போது செய்து கொண்டிருந்தார். எல்லோருக்குமே தெரியும். குருடர்களை அதை ஒவ்வொன்றையும் பின்னால் பார்க்கலாம். அது வேத வசனம் சொல்ல வேண்டும், அதற்கு சாட்சி கொடுக்க வேண்டும். இது போக சிலுவையிலே அவர் சில காரியங்களை நமக்காக செய்தார். அது என்னவென்று பார்ப்போம். கொலோசியர் 2:13-15 வரை வாசிப்பீர்களேயானால், உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாயிருந்த உங்களையும் அவரோடே கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைதனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கும்போது செய்த காரியங்கள் நமக்கு தெரியும். பிதா சொன்னது. மரித்த பிறகுமே அவர் அந்த மரிக்கும் தருவாயில் கூட அவர் செய்த காரியங்கள் எல்லாம் அதே ஜனங்களுக்கு தான் செய்தார், உங்களுக்கு தான் செய்தார், எனக்கு தான் செய்தார். அப்படியானால் அவர் வந்தது முதல் மரித்தது வரை அவர் நமக்காகவே, அவருடைய பிள்ளைகளுக்காகவே அவர் சதா காலமும் செய்தார். அவருக்காக அவர் எதையும் செய்து கொள்வதாக நமக்கு அறியவில்லை. இனி இயேசு கிறிஸ்து சொல்லியிருப்பது போல் வேத வாக்கியங்கள் அவரை குறித்து பிதாவின் சித்தமாயிருந்த காரியங்களை அவர் செய்தார் என்று சாட்சி கொடுக்கிறதா? கொடுக்கணும் இல்லையா? அப்படி தானே அவர் சொல்லியிருக்கிறார். இந்த வேத வாக்கியங்களை நான் என்ன செய்கிறேன் என்பதை உங்களுக்கு சாட்சியாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார் அல்லவா? ஆகையால் இந்த வேதத்தில் இருக்கக்கூடிய புஸ்தக வாக்கியங்கள் அவர் செய்த அந்த காரியங்களுக்கு சாட்சியாக இருக்கிறது. அப்படின்னா நானும் சாட்சியாக இருக்கிறேன். முதலாவது, இயேசு கிறிஸ்து தேவகுமாரன் கன்னியின் வயிற்றிலிருந்து தோன்றினாரா? தீர்க்கதரிசி சொல்லியிருக்கானே கன்னியின் வயிற்றிலிருந்து பிறப்பார் என்று, தோன்றினாரா? அது எப்படி அந்த தீர்க்க தரிசனம்? முதல்ல தீர்க்க தரிசனத்தை பார்ப்போம். ஏசாயா 7:14. ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். இனி இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறியதா என்று பார்த்தால் மத்தேயு 1:18-25 வரை வாசிப்பீர்களேயானால் இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறியது. அதற்கு நான் சாட்சியாக இருக்கிறேன். ஏனென்றால் அந்த வேத வசனங்கள் எல்லாம் இதற்கு சாட்சி கொடுக்கிறது. வாசியுங்கள். மத்தேயு 1:18-25 வரை. இயேசு கிறிஸ்துவினுடைய ஜனனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான். அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அவன், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற அர்த்தமாம்.
யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்து கொண்டு அவள் தன் முதற் பேரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டான். அடுத்ததாக என்ன சொல்லப்பட்டிருக்கு? குருடர்கள் பார்வையடைகிறார்கள். அடைந்தார்களா? குருடர்களை பார்வையடைய செய்தாரா என்று நான் சாட்சி கொடுக்க வேண்டுமானால் வேத வாக்கியங்கள் சாட்சி கொடுக்க வேண்டும். அப்படி கொடுக்கிறதா? அப்படிப்பட்ட வேத வாக்கியங்களை வாசியுங்கள். மார்க் 10:46 52 வரை. பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது தீமேயுவின் மகனாகிய பத்திமேயு என்கிற ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். அவன் நசரேயன் ஆகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வை அடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். அடுத்ததாக சப்பானிகள், குருடர், ஊமையர், ஊனர் முதலாளர்களெல்லாம் குணம் ஆக்கப்பட்டனர் என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி ஆனதா? வேதவசனம் அதற்கு சாட்சி கொடுக்கிறதா என்றால் மத்தேயு 15:29-31 வரை வாசிப்பீர்களே. ஆனால் இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு கலிலேய கடல் அருகே வந்து ஒரு மலையின் மேல் ஏறி அங்கே உட்கார்ந்தார். அப்பொழுது சப்பானிகள், குருடர், ஊமையர், ஊனர் முதலிய அநேகரை திரளான ஜனங்கள் கூட்டிக் கொண்டு இயேசுவினிடத்தில் வந்து அவர்களை அவர் பாதத்திலே வைத்தார்கள். அவர்களை அவர் சொஸ்தப்படுத்தினார். ஊமையர் பேசுகிறதையும், ஊனர் சொஸ்தமடைகிறதையும், சப்பானிகள் நடக்கிறதையும், குருடர் பார்க்கிறதையும் ஜனங்கள் கண்டு ஆச்சரியப்பட்டு இஸ்ரவேலின் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இன்னொரு முக்கியமான காரியம் அங்கு சொல்லப்பட்டிருக்கும். குஷ்டரோகிகள் சுஸ்தமாகிறார்கள். குஷ்டரோகம் பிடித்தவர்கள் சுஸ்தமானார்களா? அப்படி என்று இயேசுவினால் அது நடந்தது என்று வேத வாக்கியம் சொல்லுகிறதா? அப்ப அந்த வேத வாக்கியங்கள் சொல்லுகிறது என்றால் அல்லது சாட்சியிடுகிறது என்றால் நானும் சாட்சியிடுகிறேன். வாசியுங்கள். லூக்கா 17:11-19 வரை. பின்பு அவர் எருசலேமுக்கு பிரயாணம் பண்ணுகையில் அவர் சமாரியா, கலிலேயா என்னும் நாடுகளின் வழியாக நடந்து போனார். அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகமுள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்திலே நின்று, ஏசாயரே, எங்களுக்கு இரங்கும் என்று சத்தமிட்டார்கள். அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடே தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாயிருந்தான். அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு இந்த அந்நியனே ஒழிய மற்றொருவனும் திரும்பி வர காணோமே என்று சொல்லி அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அடுத்ததாக மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள். ஒருவனை மரணமையல் செய்வது, செய்வது பிதாவினுடைய சித்தம். அது பிதாவினால் தான் முடியும். அப்படிப்பட்ட காரியங்களை இயேசு செய்தாரா? இயேசுகிறார், மரித்தோர் எழுந்திருப்பார்கள் என்று அவர் சொல்லி அனுப்புகிறார் இயேசு கிறிஸ்து. அப்படியானால் அவைகளெல்லாம் சரியா என்பதை வேதவசனம் சாட்சி சொல்லுகிறதா என்றால் அவர் வேதவசனம் சொல்லுகிறார், நானும் சொல்லுகிறேன், நீங்களும் சொல்லுகிறீர்கள். லூக்கா 7:11-16 வரை. மறுநாளிலே
அவர் நாயின் என்னும் ஊருக்கு போனார். அவருடைய சீஷர் அநேகரும் திரளான ஜனங்களும் அவருடனே கூட போனார்கள். அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாயிருந்தான். அவளோ கைம்பெண்ணாயிருந்தாள். ஊராரில் வெகு ஜனங்கள் அவளுடனே கூட வந்தார்கள். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே, எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். அவன் தாயினிடத்தில் ஒப்புவித்தார். எல்லாரும் பயமடைந்து, மகா தீர்க்கதரிசியானவர் நமக்குள்ளே தோன்றியிருக்கிறார் என்றும் தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார் என்றும் சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இனி அடுத்ததாக சொல்ல சுவிசேஷம் பிரவேசிக்கப்படுகிறது. இந்த சுவிசேஷம் என்றால் இயேசு பிரசங்கித்த சுவிசேஷம் ராஜ்யத்தின் சுவிசேஷம். அதாவது ராஜ்யத்தின் சட்டத்திட்டங்கள், ராஜ்யத்தில் என்ன நடக்கும், அவைகளை பற்றி தான் அவர் பிரசங்கித்தார். அந்த மனப்பிரசவத்துக்கு பிறகு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி ராஜ்யத்தின் சட்டத்திட்டங்களையும் ஆட்சி முறைகளையும் சுவிசேஷமாக அவர் பிரசங்கித்தார் என்று வேத வாக்கியம் சொல்லுகிறது. வாசியுங்கள், மத்தேயு 9:35-38 வரை. பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சொஸ்தமாக்கினார். அவர் திரளான ஜனங்களை கண்ட பொழுது அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி தம்முடைய சீஷர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்று. அடுத்ததாக இயேசு இதுவரைக்கும் இதைத்தான் அவர் சொன்னார். இவ்வளவும் நான் செய்தேன், நான் சாட்சி, நீங்களும் அதுக்கு சாட்சி கொடுங்க. நீங்களும் நான் சொன்ன ஒவ்வொரு காரியத்துக்கும் வேத வாக்கியம் சாட்சி கொடுக்கும் பொழுது நீங்களும் அதற்கு சாட்சியாளர் ஆகிறீர்கள். எப்பொழுது? நீங்கள் இயேசுவை சுவாசிக்கும் பொழுது. அடுத்ததாக இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிக்கும் போது மனிதாபிதம் தன்னை பெற்றெடுத்தவளை கூட அவளுக்கு வேண்டிய சகல காரியங்களையும் செய்து கொடுத்து அதன் பின் மரித்தார். அது அவருடைய மனிதாபிதமான காரியத்தை நமக்கு உணர்த்துகிறது. அவள் தேவனுடைய குழந்தையை சுமந்தாள் என்றாலும் அவள் இவருக்கு தாயாராகவே இருந்தாள். கடைசி மட்டும் அவள் இயேசு கிறிஸ்துவினை சுமந்தவளாகவும் அவரை தாங்கினவளாகவும் இருந்தாள். அவளுக்கு வேண்டிய காரியத்தை அவர் செய்தார். யோவான் 19:26-30 வரை. அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார். காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் கடற்காலானை காடியிலே தோய்த்து ஈசோப்பு தண்டினால் மாட்டி அவர் வாயினிடத்தில் நீட்டி கொடுத்தார்கள். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். தன் அன்பான சீடரிடம், இதோ உன் தாய், இவளை நீ பார்த்துக்கொள், நான் போகிறேன், அவளை அனாதையாக விட்டு விடாதே, அவளை உன் தாயாக நீ பார்த்துக்கொள். வேதம் சொல்லுகிறது, அவனும் கடைசி காலம் வரை அவளை பார்த்து கொண்டான். அதற்கு நான் சாட்சி, ஏனென்றால் வேத வாக்கியம் அதற்கு சாட்சி சொல்லுகிறது. முடிவாக வேதத்தில் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லி இருப்பது அனைத்தும் சத்தியமானதும் உண்மையுமானதாக இருக்கிறது. ஆகவே வேத வாக்கியங்கள் எல்லாம் சாட்சி பகிர்வுகளாக இருக்கின்றன. அந்த வேத வாக்கியங்களில் நாம் நடக்கும்போது நாமும் அவரை பெற்ற சாட்சிகளாக நடக்கிறோம்.
எப்படி வேத வாக்கியத்தின்படி நாம் நடக்கும் பொழுது நாமும் அந்த வேத வாக்கியம் சொல்லுவதைத்தான் சொல்லுகிறோம், நாமும் அவருடைய ஒரு உண்மையான சாட்சியாக இருக்கிறோம். அன்பான பிதாவே, மேய்ப்பர இரட்சகருமான இயேசு கிறிஸ்து வென்றால் வழி நடத்தும் ஆவியானவரே, இன்றும் உமது பிள்ளைகளுக்கு எப்படி அவர்கள் இயேசு எப்போதோ வாழ்ந்து மரித்து போன இயேசுவுக்கு அவர்கள் இன்றும் சாட்சியாக இருக்கிறார்கள் என்பதை சொன்னேன். இந்த வேதம் இன்று நமக்கு கொடுக்கப்படாமல் இருந்தால் இந்த காரியம் முடியாததாக இருந்திருக்கும். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்க ஒவ்வொரு சாட்சிகளையும் நானும் அதற்கேற்ற சாட்சிகளாக இருக்கிறேன். ஏனென்றால் அதை நான் விசுவாசிக்கிறேன். ஒவ்வொரு விசுவாசியும் நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் சாட்சிகளாக இருக்கிறீர்கள் என்பதை நினைந்து கொள்ளுங்கள். அன்பான பிதாவே, மேய்ப்பர் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவே, அன்றாடம் வழிநடத்தும் ஆவியானவரே, இன்றும் உமக்கு சாட்சிகளாக நாங்கள் இருக்கும்படி நாங்கள் ஆசைப்படுகிறோம். அதை நீர் நானே உமது ஆவியானவர் மூலமாக எங்களுக்கு செய்யும். எங்களுக்குள்ளே தங்கியிருக்கும் ஆவியானவர் உமக்குள்ளாக எங்களை வழிநடத்துவதால் நாங்கள் உண்மையில் செய்த எல்லா காரியங்களுக்கும் சாட்சிகளாக இருக்கிறோம். இதை ஒவ்வொருவருக்கும் தெரிந்து கொள்ளும்பாறு அவர் மனதை நீர் மாற்றும். அதன் மூலம் அவர்கள் உமது சாட்சிகளாக இருக்கட்டும். அன்பான பிதாவே, ஆமென்.